Amen. Hallelujah. கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்களை தியானிப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலங்களிலே குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, அசைவாட்டும் பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, இப்படி என்றாக பலவிதமான பலிகள் இருந்து கொண்டு இருந்தது. ஒரு ஆசாரியன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தானால் ஒரு இளம் காளையை அவன் பலி செலுத்தினால் அவனுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஒரு ராஜாவோ ஒரு பிரபுவோ பாவம் செய்திருந்தால் அவன் வெள்ளாடுகளிலே ஒரு கொழுத்த கடாவை அவன் பலி செலுத்தினால் அவனுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். ஒரு சாதாரண மனுஷர்களிலே ஒருவன் பாவம் செய்தானால் அதே ஆடுகளில் ஒரு பெண்குட்டியை அவன் பலி செலுத்தினால் அவனுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். இப்பொழுது கடாவையோ இல்லை ஆடையோ செலுத்தத்தக்க முடியாதவங்க 2 புறா குஞ்சுகளை பலி செலுத்தினால் அவங்களுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும். 2 புறா குஞ்சுகளை வாங்க அளவுக்கு அவங்களுக்கு திராணி இல்லை அப்படி என்றால் ஒரு எப்பா அளவுள்ள மாவை அவங்க பலி செலுத்தினா அவங்களுக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். பழைய ஏற்பாடுகளிலே அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டதை தவிர அவர்களுடைய பாவங்கள் வெள்ளாட்டு கடாவினுடைய இரத்தத்தினாலோ இல்லை மாவுகளினாலோ இல்லை புறா குஞ்சுகளுடைய பலிகளினாலோ அவங்களுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதை தவிர அந்த இது அவர்களுடைய பாவங்களை கழுவி அவர்களை சுத்திகரிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய பாவங்களை கழுவக்கூடிய ஒரே ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்படியாக சொல்கிறது எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டு கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஹல்லேலூயா. வெள்ளாட்டு கடாவினுடைய இரத்தமோ இல்லை காளைகளுடைய இரத்தமோ நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்தப்படுத்த மாட்டாது. அது நம்மளை மன்னிப்பு கூட்ட மட்டுமே அது உதவி செய்ததை தவிர நம்மை பாவத்திலிருந்து விடுபட அது உதவி செய்யலை. நம்மளுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு பலி, அது என்ன? நம் மனுஷகுமாரனுடைய பலி. சுத்த இருதயம் உள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய நம்மளுடைய பாவங்களை கழுவ முடியாது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு காலங்களிலே ஒவ்வொரு வருஷமும் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பலி செலுத்துவது வழக்கமாக இருந்தது. அந்த பலி செலுத்தக்கூடிய ஆடோ அந்த பலி செலுத்தப்பட வேண்டிய மாடோ எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது பழுதற்றதாகவும் அது குற்றம் இல்லாததாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆடு வளரவோ ஒரு மாடு பலி செலுத்தத்தக்கதாக வளரவோ குறைந்த 6 முதல் 8 மாதங்களாக ஆகும் இல்லையா? அப்படி என்றால் அவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே பழுதில்லாமலும் குற்றமில்லாமலும் ஒரு காளையையோ ஒரு ஆடையோ அவர்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கே தெரிகிறது நம்மளுடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய பாவங்கள் இன்னும் கழுவப்படவில்லை என்று அவர்களுக்கே தெரிந்தபடியினால்தான் இன்னும் நம்மளிடத்தில் பாவம் உண்டு, அவைகளை நாம் செலுத்த வேண்டும், அவைகளை நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பலி செலுத்த வேண்டும் என்று அவர்களை வளர்க்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை கழுவுவதற்காக ஒரே ஒரு பலியை செலுத்தினார். அது என்ன அப்படின்னா அவரையே சிலுவையில் அவர் பலியாக செலுத்தி விட்டார். வசனம் சொல்லுகிறது அவருடைய நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்கு நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு நம்முடைய பாடுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய சாபங்களையும் நம்முடைய எல்லா மீறுதல்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஏதோ மிருகங்களுடைய
இரத்தம் நம்மை சுத்திகரிக்க முடியாது. பழைய ஏற்பாடு காலத்தில் சங்கார தூதன் வரும் பொழுது யாருடைய வீட்டிலுடைய நிலைக்கால்களில் எல்லாம் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய வீட்டிலெல்லாம் சங்கார தூதன் பிரவேசித்து அவர்களை சங்காரம் பண்ணுவது இல்லை என்று வாசிக்கிறோம். இப்பொழுது யாருடைய எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் கழுவப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் பாவம் மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டதை தவிர பாவம் அங்கு கழுவப்படவில்லை. பாவம் மன்னிப்பு என்பது வேறு, பாவத்திலிருந்து விடுதலை என்பது வேறு. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசுவானவர் நம்முடைய பாவங்களை முதலாவது மன்னித்து அந்த பாவங்களில் இருந்து அவர் நம்மை கழுவி நம்மை மீட்டெடுக்கிறார். மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த பாவங்களை ஆழியின் ஆழத்தில் தூக்கி எறிந்து அவர் அதை நினையாதிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தமாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக வேதம் சொல்லுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் அவைகளை விட்டு விட்டு இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இன்றும் அநேக இடங்களிலே காளையையும் ஆடுகளையும் பலி செலுத்தக்கூடிய பாரம்பரியம் இன்றும் நமது சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கான பலி ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. அது யாருடைய பலி என்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய பலி. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஒரே சரீரத்தை நமக்காக பிற்கப்படும் அளவுக்கு நமக்காக சரீர வேதனைகளையும் அடிகளையும் அவர் தாங்கினார். ஹல்லேலூயா. அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காக சிந்தி நம்மை பாவங்களிலிருந்து மீட்க, நம்மளுடைய சாபங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவே அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து அவரையே பலியாக செலுத்தி நம்மை மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.